2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். தனுசு ராசி ராகு தசை, ராகு பகவான் தசை இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குமா கோச்சார ரீதியாக. ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல, ராகு 3ஆம் இடத்துல, கேது பாக்கியஸ்தானத்தில், குரு 7ஆம் இடத்துல, குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்குமா. அது தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இந்த ராகு தசை வரும். மூலம் நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து 32 வயசுக்கு மேலே உங்கள் தசாபுத்தி இருப்பு எவ்வளோ இருக்கோ, உங்களுக்கு சுய ஜாதகத்தில் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை நடக்குதா, எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி, அந்த தசைக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உத்திராடத்துக்கு 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் வரும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. போராட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இந்த ராகு தசை எந்த வயசில் வரும் அப்படின்றது. இதுக்கு நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புக்கள் எவ்வளோ இருக்குது. இப்போ 4 வருடங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டா 4 + 6 சூரியன் 10, அதன் பிறகு 10 சந்திரன் 20 வயசு வரைக்கும், 27 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை வந்துடும். 27 வயசுக்கு பிறகு தான், கிட்டத்தட்ட 27 வயசுக்கு பிறகு தான் இந்த ராகுதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். அதாவது பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்ன ஒரு 10 வருடங்கள் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சிங்க. எப்படி பார்த்தாலும் 22 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் இந்த ராகுதசை நடைமுறைக்கு வருது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். முதல்ல உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இப்போ தசாபுத்தி எப்படி இருக்குது வயசு ரீதியாக பார்த்துருவோம். 22 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இந்த ராகுதசை நடக்குது. 4ஆம் இடத்துல சனி, ஏன்னா வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம், தொழிலில் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். இப்போ 4ஆம் இடத்தோட சனி பகவான் உங்களுக்கு சம்மந்தப்படுறதுனால, அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பில் பாதிப்பு வருமா? பாதிப்பு வராது, நல்லாவே இருக்கும். இப்போ கோச்சார அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அந்த வீட்டதிபதி அவருக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். அப்போ அது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. வேலை வாய்ப்பு ரீதியாக கோச்சார ரீதியாக உங்களுக்கு மாற்றம் நல்லாவே இருக்குது. வேலையில் நல்ல ஒரு மாற்றம், இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது மாதிரி வேலை ரீதியாக வந்துடும். திருமணத்துக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்கு உண்டான காலத்தில் இருந்தீங்கன்னாக்கா 32 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம், திருமணத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. இது வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா இப்போ நடந்துடும். ஏன்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னாக்கா இப்போ ஜெயிக்கலாம்.
நல்ல வரன்கள் கிடைச்சி உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத நபர்களுக்கு ஒற்றுமை பிறக்கும். ரொம்ப நாளாக இப்போ சண்டை சச்சரவோடு போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இது எல்லாமே கோச்சார ரீதியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ 32 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்குது. இந்த வயது காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை வாய்ப்பில் என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும்? சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் மாற்றத்தை கொடுக்குமா? எப்படி கொடுக்கும்? உங்கள் சுய ஜாதகத்தில் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு, அதாவது வீடு கொடுத்த கிரகம், அது எங்கே வேணா இருக்கட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த வீட்டதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட பலன்களை தான் கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத வீடு அப்படின்னாக்கா சுக்கிர பகவானுடைய வீடு, புதனுடைய வீடு. அந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த வயது காலகட்டத்தில் இப்போ வந்து ராகு தசை போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ராகு தசை அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது, நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத இடம் அப்படின்னாக்கா புதனுடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு. இந்த 2 இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் வீடு 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் 3ஆம் இடத்துல இருந்தால் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது இந்த ராகு பகவான். செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ சூரிய சந்திரனோட வீட்டில் இருந்தாலோ அந்த வீட்டதிபதி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த ராகு தசைங்கிறது. ஏன்னா இந்த வீட்டுக்கு யோகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னாக்கா சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, செவ்வாயோட வீடு, குருவுடைய வீடு. இந்த இடத்துலலாம் ராகு பகவான் இருந்து உங்கள் ஜாதகத்தில் தசை நடத்துச்சுனாக்கா நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா இருக்கும். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க, உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. உங்கள் ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கோச்சார ரீதியாக தசா புத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போ நல்லா இருக்கும். இடம் சார்ந்து லாபம், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ வேலைக்காக வெயிட் பண்ணுறீங்க புதுசாக, இல்லை வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கீங்க, வேலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, வேலையை மாற்றணும் கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணம் தோன்றும். 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை நடத்துச்சுன்னா ராகு பகவான் இப்போ வேலையை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலையில் மாற்றங்கள் வரும், வேலையில் ஸ்ட்ரகிள் வரும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப காலதாமதத்தோடு கிடைக்கும். அதாவது ஸ்ட்ரகிள் ஆகி, அதாவது கேட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற அது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இப்போ அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதெல்லாம் நடக்கும். அதாவது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா. இப்போ யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா, அதாவது இந்த குரு பகவானுக்கு நட்பு கிரக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீடு, சூரிய சந்திரனோட வீடு, இது மாதிரி இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா கூட நீங்கள் எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ, இப்போ ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்கனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும், இடமாற்றங்களுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும். வேலை ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வேலை ரீதியாக மாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் கடன் சுமையில் இருந்தீங்கன்னா அந்த கடன் சுமை குறையும். கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய பணம் வராமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, கொடுத்த பணம் வராமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த கொடுத்த பணம் வரும். கடன் பிரச்சனை தீரும். யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் அதிபதி நட்சத்திரம் இல்லை 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்துனாக்கா நோய் நொடி பிரச்சனைகளை இந்த ராகு தசை கொடுத்துருக்கும். அந்த நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதை எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு. குரு பார்வை ஒன்றே இந்த ராகு தசையில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, இது வரைக்கும் தசா புத்தி ரீதியாக கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் குரு பார்வை. இப்போ தெளிவான முடிவு எடுப்பீங்க, தெளிவான எண்ணங்கள் இருக்கும். நீங்கள் போகிற பாதை இப்போ தெளிவாக தெரியும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம்னு சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க தசை சரியில்லைன்னா. இப்போ தெளிவான பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நீங்கள் கண்ணை மூடிட்டு போகலாம், நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாத்துலேயும் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே கொடுத்துரும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது. இதுலேயும் செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ, செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலோ, செவ்வாயோட நட்சத்திரம் ஏறி தசை பண்ணாலோ இப்போ ப்ராப்பர்ட்டி யோகம், இடம் சார்ந்து யோகம். ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இது வரைக்கும் அது வந்து கனவாகவே இருந்திருக்கும், இப்போ நினைவாகும். உங்களுக்கு அது நடந்தேறும் இந்த நேரங்களில். இது வந்து வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் ராகு தசையில். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணி, ஒரு சில பேருக்கு வழக்கு இருக்கலாம், நோய் இருக்கலாம். இது எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் இந்த காலகட்டங்கள்.
இது வந்து எல்லாமே இப்போ கிளியர் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டே வரும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ராகு தசை சரியில்லை உங்கள் சுய ஜாதகத்தில், குரு பார்வை ராகுக்கு இருக்குது. ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடுமாற்றங்கள் இருக்காது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம். அதிகபட்சமாக தொழிலில் கடன் அமைப்பு, விவசாயமாக இருந்தாலும் சரி, சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ராகு தசையில். ராகு தசை சரியில்லாத நபர்களுக்கு, ராகு தசை சரியாக இருக்கிறவங்களுக்கு சுப கடன்கள் கொடுத்துருக்கும். இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, இது மாதிரி கடன் கட்ட முடியாமல் இருக்கும். இப்போ அந்த வருமானம் வந்து கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை, வேஸ்ட்டாக தேவையில்லாத கடன் வாங்கி நிறைய கடன் சுமை கொடுத்துருந்தோன்னாக்கா அதுக்கும் அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வழக்கு இருக்குனாக்கா அந்த வழக்குலேருந்து விடுதலை ஆகக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு கோச்சார ரீதியாக அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து அவயோக தசையாக இருந்தால் இப்போ 3ஆம் இடத்துல மறைஞ்சி குரு பார்வை வாங்குறாரு. அப்போ சிறப்பாக இருக்கும். அந்த தசைங்கிறது உங்களுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கூட நல்லாவே இருக்கும்னு எடுத்துக்கலாம். யோக தசையாக இருந்து அந்த யோக தசை செய்யக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல மறைஞ்சி குரு பார்வை வாங்குது அப்படின்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால மறையிறதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. நல்ல ஒரு தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக எல்லாத்துலேயும் ஏற்றம் பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தசையில். இதுலேயும் ராகு தசை பார்த்தீங்கன்னாக்கா முதல் 12 வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கூட ஓரளவுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி முதல் 12 வருடத்துல நல்லா இருக்கு அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த டைம். இது தெளிவா சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ ராகு தசை ஆரம்பிச்சு ஒரு 8 வருடம் போயிருக்கு, உங்களுக்கு நல்லாவே இருக்கு, தொழில் வேலை வாய்ப்பு பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இன்னும் 2 வருஷம் அதிகபட்சம் நீங்க போகலாம். உங்களுக்கு கோச்சாரத்துல எந்த கிரகங்கள் எங்க வந்தாலும் சரி கெடுபலன்களை கொடுக்காது. ஆனால் அது நல்லா இல்லைன்ற பட்சத்தில் அந்த 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி எடுத்துக்கணும். அதன் பிறகு வரக்கூடிய அந்த சுக்கிர புத்தி, அதாவது 12 வருஷம் கழிச்சு 13ஆவது வருஷத்துல அடியெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை தீரும், கடன் அமைப்பு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். முன்னாடி நீங்கள் வந்து நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு, அந்த தசை பரவாயில்லைங்க, ஒரு 10 வருஷமா நான் நல்லாவே இருக்கேன், இன்னும் 2 வருஷம் இந்த சுக்கிர புத்தி வர்றதுக்கு இருக்குது அப்படின்னாக்கா இந்த சுக்கிர புத்தியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த தொழில் ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க இல்லையா, அது நீங்கள் முயற்சி பண்ணலை, ஏற்கனவே செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வரீங்கன்னாக்கா நீங்கள் பயப்பட தேவையில்லை. வேறு எதுக்காவது முயற்சி பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடணும் அப்படின்ட்டோ இல்லை வந்து வேறு எதுக்கோ வளர்ச்சிகளுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மாத சம்பளத்தில் இருந்தீங்கன்னா இன்னும் பெட்ரு, உங்களுக்கு கெடுக்காது, அதிகமாக கெடுக்காது, கெடுபலன்களை இந்த ராகு தசை அப்படிங்கிறது கொடுக்காது. அதனால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக நான் 32 வயசு வரைக்கும் நான் தனியாக சொல்லியிருக்கிறேன். 32 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் தொழில், வேலை வாய்ப்பு, மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இது உங்கள் சுய ஜாதகத்தில் கன்ஃபார்மாக இருக்கும். இது உங்கள் சுய ஜாதகத்துக்கு 80% ஒத்து வரும். ஏன்னா இது வந்து தசாபுத்தி பலன்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ராகு தசை, இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய 4 கிரகங்களுக்கு இந்த ராகு தசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் முன்னெடுத்துட்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார அமைப்பில் இந்த ராகு பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். நன்றி.